ஏங்க இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட எபிசோட பார்க்க போகிறோம். மை சைக்கோ கில்லர் ஹஸ்பண்ட் பார்ட் 21. போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி மியா ஒரு மாதிரி கோலத்தில் வந்து எனக்கும் ஜங்குக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதும் வாயன் அப்படியே பேர்ஸ்ட் அவுட் ஆகி அழுது அங்கேருந்து திட்டு எங்கேயோ ஓடி போயிருந்திருப்பா. மியாவுக்கும் இங்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்திருக்கும், அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அதோட அந்த பாட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 21. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் டே ஜங்குக்கு அப்படியே காலையில் இப்போ தான் எந்திக்கிறான். அவனுக்கு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி இருக்குது, என்னென்னமோ ஞாபகம் அவனுக்கு வருது. பட் மியா நம்மளை ஏதோ பண்ணிட்டா அப்படிங்கிற ஞாபகம் தான் அவனுக்கு இருக்கே தவிர்த்து இந்த மாதிரி இது எனக்கு தெரியும் அப்படின்ற எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே காலையில் எழுந்திக்கிறான். அப்படியே எழுந்திரிச்சு தலையை சுழிஞ்சிட்டே வந்து, ஹனி ஹனி எங்கடி இருக்க? வாயன் வாயன் எங்கே போன? பாத்ரூமில் இருக்கியா? காணுமே, கிச்சனில் இருப்பா. ஆண்டி சொல்லுங்கள் சார். வாயனுங்க? வாயன் மேம் ரூமில் தானே இருக்காங்க. இல்லையா, நான் ரூமில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கீழே அவங்க வரவே இல்லையாப்பா? நான் வந்து பார்க்குறவங்க இல்லையே. கீழே இல்லையா? ம், வாயன் மேம் கீழே இல்லையே. வாயன் கீழே இல்லையா? எங்கே போனா? சரி, மியா எங்க? மியா அதோ உட்காந்துருக்காளே டைனிங் டேபிளில். சரி, மியா மியா சொல்லுங்கள் ஹனி. ஏய், வாயை உடச்சிருவேன். யாரை பார்த்து ஹனின்னு சொல்லிகிட்டு இருக்க? என் பொண்டாட்டி மட்டும் தான் அப்படி கூப்பிடுவா. இப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாயை தண்ணியை கிழிச்சு எடுத்துருவேன். கலங்காத்தில் கடுப்பேத்தாத. மூட்டும் அக்கா எங்க? எனக்கு தெரியாது. ஒரு வேளை உங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாளோ? ஓடி போகிறாளா? அவ எதுக்கு என்ன விட்டு ஓடி போகணும்? அவன் இப்படி பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். அவள் அப்படி பண்ண மாட்டா. ஒரு வேளை பண்ணியிருந்தா. ஏய், பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். பண்ணியிருந்தா என்ன பிரிவு மாதிரி பேசிகிட்டு இருக்க? சொல்லு, எங்கவ? வாயனுங்க? ஐயோ, வாயனுங்க இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். அவள் இல்லையா? இல்லை. வாயன் எங்கே போனா அப்படின்னு வீடு ஃபுல்லாக சுற்றி தேடிட்டு இருக்கான். வாயனை காணோம். ஜங்குக்கு ஒரு டவுட்டு. சரி, ஒரு வேளை அண்ணனை பார்க்க போயிருப்பா அப்படின்னு ஜங்குக்கோட வாயனோட அண்ணனுக்கு கால் பண்ணி, ஹலோ சொல்லுங்கள் ஜங்கு. சொல்லுங்கள் மாப்பிள்ள. வாயன் எதுவும் உங்களை பார்க்க வந்தாளா? இல்லையே, நைட்டு கால் பண்ணி மியா எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மியாவை பத்திரமா பார்த்துக்கோ, நீயும் சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொன்னா. ஏன் அப்படி திடீர்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, சொல்கிறத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அதுக்கடுத்து என்னை பார்க்கவும் வரலையே, பேசவும் இல்லையே. ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? உங்ககிட்ட என்ன சொன்னா? திருப்பி சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன சொன்னா? என்கிட்ட தான் சொன்னேன், மியாவை பார்த்துக்கோ, உன் உடம்பையும் பார்த்துக்கோ, என் புருஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். வேறு எதுவும் சொல்லையே. அப்போது வயன் அப்படின்ட்டு அவள் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தேடுறான். அதை லெட்டர் எழுதி வச்சிருக்காளான்னு ஒன்றுமே தெரியல. உடனே அவனோட அடியாளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி வாயனை காணோம், ஃபுல்லாக சுற்றி தேடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லோரும் சுற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே மண்டையை பிச்சுக்கலாமோன்ட்டு இருக்குது. அவனுக்கு சுத்தமாக புரியலை, அவள் எங்கே போயிருக்கா, என்ன ஆனா, ஏன் போனா அப்படின்னு ஒன்றும் புரியலை. அப்போ தான் மியாவை பார்க்குறான். அவள் கேஷுவலாக இருக்கா. அக்காவுக்கு காணும்னு சொல்லி எந்த தங்கச்சி அப்படி கேஷுவலாக உட்காருவாள் என்ன? நிச்சயமாக உட்கார மாட்டா. ஆனால் அவள் உட்காந்துருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே டவுட் வருது. அப்படியே மியா கிட்ட வந்து, உண்மையை சொல்லு, அவள் எங்க? அவளை என்ன பண்ண நீ? நான் எதுவும் பண்ணலே. நான் என் அக்காவை என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நீ தான் ஏதோ சொல்லியிருக்க, அதனால தான் அவள் காணும். எனக்கு என் வாயனை பற்றி நல்லா தெரியும். அவள் என்னை விட்டு போகிறா நிச்சயமாக மாட்டா. அவள் நிச்சயமாக என்னை விட்டு போக மாட்டா. எனக்கு அவளை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்க. சொல்லு, என்ன பண்ண? இங்கே பாருங்கள் ஜங்கு, நேற்று உங்களுக்கும் எனக்கும் சம்திங் நடந்தது. ஸோ அதை எங்கள் அக்கா பார்த்துட்டா. அதில் வெக்ஸாக எங்கேயாவது போயிருப்பா, அவள் தான். நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தீங்களே, என் அக்கா இல்லாத உலகத்தில் வேணால் ஏதாவது நடக்கலான்னு. இப்போ என் அக்கா இந்த உலகத்தில் இல்லை. ஸோ இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான். என்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக்கு அவளை தான் இவ்வளோ நாள் சின்ன பிள்ளை பார்த்துட்டு இருப்பான். இன்றைக்கி ஒரு கடத்தில் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டான். கன்னத்துலேயே பலார்னு 2 அடி அடித்த அடியில் மியா அப்படியே சோஃபாவில் போய் விழுந்துட்டா. வேலைக்காரங்களாம் தடுக்கலான்னு வர்றாங்க. ஒரு முறை தான் முறைச்ச முறையில் அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு அசைவே இல்லை, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க. இதை பார்த்து ஜங்குக்கு அண்ணன் வந்து வாயனோட அண்ணன் வந்து அப்போ தான் ஏதோ கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு பதட்டமாக ஓடி வந்திருப்பார். இப்படி மியாவை போட்டு அடிக்கிறத பார்த்து, ஐயோ மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எதுக்கு என் தங்கச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவள் சின்ன பொண்ணு. எது? அவள் சின்ன பொண்ணா? அவள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு கேளுங்க. இவள் சின்ன பொண்ணா? இவள் சின்ன பொண்ணு. அவள் நல்லா வாயில் வருது எனக்கு. ஏய்,
என்ன இங்கே பாருங்க ஜங்குக், நீங்கள் என்னை எவ்வளோ தான் அடித்தாலும் சரி, இதுதான் உண்மை. உங்களுக்கும் எனக்கும் நேற்று நைட்டு நடந்துச்சு. அது என் அக்கா பார்த்துட்டா. அதான் அவள் இங்கே போயிருப்பா. இதுக்கு போய் இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் எங்கள் அக்கா போயிட்டாலே என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இந்த வட்டம் வாயோட அண்ணனுக்கே கோவம் வந்துச்சு. தங்கச்சி கூட பார்க்கல, அவனும் பலான்னு அறைய விட்டுட்டு, என்ன பண்ணி வச்சிருக்க மியா, என்ன காரியம் பண்ணியிருக்க, இது கூட வெக்கமா இல்லை? எனக்கு போய் இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, எப்படி வந்துருச்சு? ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணனாக இருந்து நான் தான் எல்லா வேலையும் முன்னே செஞ்சுருக்கணும். என்னை படிக்க வச்சுருக்கணும், அம்மா அப்பா செத்ததுக்கப்புறம் நான் பார்த்துருக்கணும். ஆனால் நானே குடிச்சிட்டு உதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தேன் ஒரு சோகத்தில். ஆனால் வயன் அவளோட படிப்பை விட்டு வேலைக்கு போய் நைட்டு கிளப் வேலைக்கெலாம் போய் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து உன்னை வளர்த்து நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை படிக்க வச்சு இன்னும் ஒரு ஆளாக்குனா. ஆனால் அதுக்கப்புறமாவது அவள் சந்தோஷமாக இருந்தாலாம் இல்லை, உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சா. இந்த கல்யாணம் எதுக்காண்டி பண்ணிக்கிட்டா? ஜங்குக் உனக்கான படிப்பு செலவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்காண்டி பண்ணிக்கிட்டா. சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜங்குக் கூட தான் அவள் சந்தோஷமாக வாழ்கிறா. இதுக்கடுத்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சு, நான் சந்தோஷமாக இருந்தா. இப்படி அவளுக்கு போய் துரோகம் பண்ணியிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி தான் பண்ணுவியா நீ? எனக்கே உனக்கு கொண்டு போட்டுடலாம் கோவம் வருது அப்படின்னு கழுத்து பிடிச்சி அடிக்கும் போது வேலைக்காரங்க தான் வந்து பிடிக்கிறாங்க. சரி விடுங்க சார், விடுங்க சார்னு ஜங்குக்கா அப்படியே அவ்வளோ ஒரு மாதிரி கோவமாக வருது. வாயின் எங்கே போயிருப்பான்னு வேறு தெரில. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு பேக் கூட எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டா. அப்படியே வெறுங்கையோட போட்ட ட்ரெஸ்ஸோடு அப்படியே தான் ஓடி போயிருந்திருப்பா. எங்கே போனா என்ன ஆனா அப்படிங்கிறது ஜங்குக்கு புரியவே இல்லை. மியா வேற கழுத்து நினச்சி கொண்டுலானாலும் கோவம் வருது. ஆனால் ஜங்குக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. மியாவை பார்த்து சொல்கிறான், இங்கே பார், நீ என்ன தான் உருட்டினாலும், நீ என்ன தான் போதை மாத்திரை 4-5 கலக்கி எனக்கு கொடுத்துருந்தாலும் எனக்கு தெரியும் என்னை தவிர யாருக்கிட்டையும் நான் லிமிட் க்ராஸ் பண்ண மாட்டேன்னு. உங்ககிட்ட நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்ககிட்ட நான் அப்படி க்ராஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி நான் எறும்புக்கு வந்திருக்கவே மாட்டேன். அங்கே தான் கடந்திருப்பேன். நீயும் என்னை போக விட்டுருக்க மாட்டேன். இதில் வந்து நல்லா தெரியுது உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு. உண்மை தானே? சொல்லு, உண்மை தானே? இல்லையே, யார் சொன்னா? அதெல்லாம் நடந்துச்சு. ஓகே பாருமையா, உனக்கு இன்னொரு முகம் தெரியாது. பார்த்தனா செத்துருவேன். அது வேற தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு காட்டினா நீ தாங்கவும் மாட்ட. புரியுதா? சும்மா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காதா. அப்படின்னா வா, இப்போமே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீ வெர்ஜினா இல்லை அன்வெர்ஜினான்னு பார்த்துடலாமா? வா. இல்லை நான் வரல. அப்போ போய் தானே சொல்கிற? ஜங்குக்கு அது வாயை உடச்சிருவேன். இப்படி வாய் பூசாமல் போய் சொல்கிற எனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளோதான். ஜங்குக்கோட அண்ணனுக்கு இதுக்கு மேலே வாயனோட அண்ணனுக்கு இதுக்கு மேலே கோவம் அப்படியே தலைக்கேறிடுச்சு. மறுபடியும் போட்டு மியாவை அப்படியே அடிக்க ஆரம்பிக்கிறா. தங்கச்சும் கூட பார்க்கல, அடினா பலமாக விழுந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு தான் தடுத்து, என்ன பண்ணிட்டு இருக்க, செத்துட்டு போயிட போறா, போட்டும் இப்போ இன்னொரு தங்கச்சி எங்கே இருக்கானே தெரில. இவ இருந்தா என்ன செத்தா என்ன, இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே. இவ சாகட்டும், இவ சாக வேண்டிய ஆள் தான். இவளை அப்படின்ட்டு அப்படியே ஓங்கி அடிக்கலான்னு போகிறப்போ ஜங்குக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். கரெக்டாக தேங்கும் ஜிம்னு வந்து, என்னடா ஆச்சு, எதுக்குடா போட்டு அந்த பொண்ணு இப்படி அடிச்சிட்டு இருக்காரு, வாயினை காணும்டா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கே இது இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ வேலை பார்த்துருக்காளா அப்படின்னு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கோடு தான் பார்த்துட்ருக்கானுங்க. என்ன பண்ணணும் வேறு தெரில. சரி, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு தேடிட்டுலாம் இருக்கானுங்க. ஆனால் வாயின் எங்கே இருக்கான்னு எங்களால் கண்டே பிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட இப்படியே டேஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படியே ஒரு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்தில் வாயினை எங்கேயோ ஜங்குக்கு தேடி பார்த்துருப்பான், கிடச்சிருக்கவே மாட்டா. அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான். இதுக்கு மேலே அவள் கிடைக்க மாட்டா, எங்கேயோ போயிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகியே இருப்பான். பட் இந்த 2 வருஷத்தில் ஜங்குக்கு வந்து எந்த ஒரு கொலையும் பண்ணல, எந்த ஒரு ட்ரக்ஸையும் எடுத்துக்கிறது இல்லை. ஒன்லி அவனோட ஃபோக்கஸ் வாயினை கண்டுபிடிக்கணும், அதில் மட்டும்தான் இருந்தது. அதை தவிர்த்து அவன் கொலைகெல்லாம் நீ எது பக்கமாக போகல. ஸோ அதனால் போலீஸ்க்கும் அவன் மேலே இருந்த ஃபர்ஸ்ட் டவுட், இவன் 2 வருஷமாக பொண்டாட்டிக்காரன்னு தேடிட்டு இருக்கான், இவன் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படின்னு அப்படியே டைவர்ட் ஆகியிருந்திருக்கும். மியாவுமே ஜங்குக்கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சம் தான் விலக ஆரம்பிச்சிருக்கா. ஆனாலும் வாயினை பற்றி நினைக்கும் போது ஜங்குக்கு வேணான்னு தோணும். பட் ஜங்குக்கை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணும்போது ஜங்குக்கு வேணும்னு தோணியிருக்கும். ஆனாலுமே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டைவர்ட் ஆகிட்டே இருந்திருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவளோட அண்ணன் தான். அவளோட அண்ணன் தான் ஜங்குக்கை பார்க்க விடாமல் அவளை ஒரு மாதிரி அரட்டியே வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ இப்படியே அவ்வளோ டாக்டர் ஸ்டடீஸ் தான் அப்படியே கன்டினியூ பண்ணிகிட்ருக்கா. இன்னும் 1 வருஷத்தில் அவ்வளோ ஸ்டடீஸை முடிக்க போகிற டைம். பட் இன்னும் வாயின் கிடைக்கலையே அப்படின்னு ஜங்குக் வெக்ஸ் ஆகி போய் தான் வீட்டுக்கு வரான். ஸோ ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு, என்னடா வாயினை பற்றி ஏதாவது நியூஸ் ஏதாவது கிடச்சிச்சா? இல்லைப்பா, ஒன்றுமே கிடைக்கல. எப்படி தான் அவளை தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல.
2 வருஷம் ஆச்சு. நான் அவளை தேடுறேன் தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என் கண்ணில் சிக்க மாட்டேங்கிறா. எங்கே போனா என்ன ஆனா எனக்கு எதுவும் தெரிலப்பா. ஆனால் அவன் என் கூட இல்லாத போது எனக்கு தெரியுது அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதுவும் பைத்தியக்காரத்தனமாக. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ப்பா. அவன் என் கூடவே இருக்கணும்னு தோணுது. அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவள் இருக்கும்போது அவளை அடிப்பேன், டார்ச்சர் பண்ணுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் இப்போ அவள் இல்லை நினைக்கும் போது எனக்கு அப்படியே இருக்கவே வேணாம், செத்துடலான்ற அளவுக்கு தோணுது. ஆனாலும் அவள் இன்னும் எங்கேயோ உயிரோடு இருக்கா, அவள் கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி உயிர் வாழணும்னு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட அண்ணனும் கவலைப்படாத அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் யார் என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் வாயின் கிடைக்கல. ஸோ அந்த விரக்தி வந்து ஜங்குக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது எதுவுமே பண்ணுறதில்ல. அண்ணன் கூட கூப்பிடுறாரு, ரொம்ப சோகமாக இருக்கடா, இந்த சோகத்தில் இருக்க வேணாம், கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்னு கொடுக்கும்போது வேண்டான்னு வாயின் ட்ரிங்க்ஸ் பண்ணால் அவளுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, முறைச்சிட்டே இருப்பாள். எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் பார்த்தா அவன் ஞாபகம் தான் வருது. எதை பார்த்தாலும் அவன் ஞாபகம் தான் வருது. என் வீட்டுக்கே என்னால் போக முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு பொருளே அவன் ஞாபகம் அப்படி இருக்கும். சோஃபாவில் இருந்தால் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பா. ஃப்ரிட்ஜை திறந்தால் அங்கேருந்து சாக்லேட் எடுத்து தின்னுட்டுருப்பா. சரி டைனிங் டேபிளில் உட்காந்து அங்கே உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருப்பா. சரி ரூமுக்கு போனால் அங்கே எனக்கு என்ன சொல்கிறது, என் ரூம் ஃபுல்லாக அவளோட ஸ்மெல்லாக தான் இருக்குது. அவளை தாண்டி என்னால் எதுவுமே யோசிக்கவே முடியலை, எதுவுமே யோசிக்க முடியல அப்படின்னு அப்படியே வாயனை நினச்சி அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். அவனுக்கு இப்போ வாயன் மட்டும்தான், வாயன் கிடச்சா போதும் அப்படின்னு தான் இருக்குது. அதை தவிர்த்து எதுவுமே வேணாம், சொத்து பத்து காசு எதுவுமே வேணாம், அவன் மட்டும் போதும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான். பட் என்ன, வாயன் தான் இன்னும் கிடைக்கல. ஸோ ஜங்குக்கும் வழக்கம் போல் அப்படியே தேடிகிட்டே இருக்கான். ஒரு நாள் ஜங்குக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை மீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான். அங்கே உட்காந்து அவங்க பேஷண்ட்டுக்கு நல்ல விதமாக கவுன்சிலிங் கொடுக்குறான். இதுக்கு முன்னாடிலாம் சும்மா ஏதோ கெத்து கட்டுறதுக்காண்டி பண்ணியிருப்பான். இந்த வாட்டி நல்லா கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கும் போது அப்படியே எதுக்கு டேபிளில் பார்க்குறான். பார்த்தா அங்கே வாயின் உட்காந்துருக்கா. ஆனால் வாயின் சும்மா உட்காந்துருக்கல, அவள் கையில் ஒரு குழந்தை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஸோ 2 பேருமே மேரேஜ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் வாயின் கையில் வச்சுருக்க குழந்தை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த பர்சன் மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி ஜங்குக்கெலாம் ஒரு மாதிரி வாயனை பார்த்து அவட்ட பேசணும்னு தோணுது. அதே சமயம் அவள் கையில் குழந்தை இருக்கே, பக்கத்தில் இருக்கானே, ஒருவேளை இவங்க 2 பேரும் கல்யாணம் இருக்குமா அப்படின்ற தாட்ஸ்லாம் வந்துட்டு போகுது. இதில் ஜங்குக்கு வர கோவம் இருந்திருக்கும். என்ன தான் மியா அவனுக்கும் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இவன் என்ன எப்படி நம்பாமல் இருந்திருக்கலாம், என்னை நம்பியிருக்கணும்ல அப்படின்ற ஒரு கோவம் இருந்தது. ஸோ அந்த கோவத்தில் தான் இன்னும் உட்காந்துருக்கான். பட் வாயனை பார்த்த சந்தோஷம் போதும். அப்படியே வாயின்கிட்ட பேசலான்ட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். வாயனும் ஜங்குக்கை பார்த்துட்டா. அப்படியே பார்த்து அவளும் ஃபேஸில் எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் காட்டிக்கல. அப்படியே சும்மா கேஷுவலாக யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அவள் பாட்டுக்கு அந்த பர்சன் கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி இப்போ நின்றுட்டுருக்கான். அப்படியே வாயன்கிட்ட வந்து வாயன் எனக்கு தெரியலையடி உனக்கு, சாரி, யார் நீங்கள்? என்னோடய பேர் வாயன் கிடையாது, என்னோடய பேர் மித்ரா. சாரி, நீங்கள் தப்பாக யாரையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது, உன் பேர் மித்ராவா? ஆமாம், என்னோடய பேர் மித்ரா. நீங்கள் வாயன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது யார் எனக்கு தெரியாது. மேபி அவங்க பார்க்கறதுக்கு என்னமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு தெரியாது அப்படின்றா. ஆனால் ஜங்குக்கு நம்பவே இல்லை. அடிக்காத வாயன், அடிக்காதடி நீ. சாரி சார், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது பக்கத்தில் இருக்க பர்சன் தான், சார் கொஞ்சம் என் கூட வர முடியுமா? நான் ஏன் சார் உங்கள் கூட வரணும்? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்ட்டு ஜங்குக்கும் கூட போகிறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீங்கள் வாயின் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அவளுக்கு கரெக்டாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு ட்ரக் வந்து அவளை இடிச்சிருச்சு. அப்போ என்னோடய கார் தான் பின்னாடி வந்துச்சு. நான் தான் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அவள் யாருன்னே அவளுக்கு தெரில. ஸோ நான் தான் இத்தனை நாள் அவளை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வாயின்னு சொல்கிறத பார்த்தா, அதாவது அவளை பார்த்து பேசுகிறத பார்த்தா உங்களுக்கு அவளை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கா அப்படியே ஸ்டில் செத்துட்டான். ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி போய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இது எதுவும் கனவு இல்லையே, இல்லையே, என் வாயன் அவ ஆக்சிடெண்ட். என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். சரி தான் சார் உண்மை, அவங்க ஆக்சிடெண்ட் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்க யாருன்னே ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு நடக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு கூட தெரில. நான் அந்த எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் என்ன நினச்சிக்கிறான்னா, ஒரு வேளை இவங்க 2 பேரும் கல்யாணம் இருக்குமோன்னு நினச்சி எதுவுமே சொல்லலை. நான் அவளோட அவளோட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு ஜங்குக்கு வந்து வானோட அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். அவர் வந்ததும் வாயனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கட்டியெல்லாம் பிடிச்சிக்கிறாரு. வாயன் பார்த்துட்டு, ஹலோ நீங்கள் யார், தள்ளுங்க அப்படின்ட்டு தள்ளி விட்றா. வாயன்மா என்ன தெரில, நான் தாம்மா அண்ணன். ஹலோ நீங்கள் சொல்கிற வாயன் நான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் ஒரு பர்சனும் நீ வாயன் தானே அப்படின்னு வந்து கேட்டார். நான் வாயன் கிடையாதுங்க, என் பேர் மித்ராங்க. மித்ராவா? ஜங்கு மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு இருக்கா? நம்ம வாயின் தானே இது, நம்ம வாயின் கிடச்சிட்டால. ஆனால் நம்ம வாயின் எப்படி பேசிகிட்டு இருக்கா? எனக்கு தெரில. ஏதோ இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு ஜாங்கு உட்காந்து அழுதுட்டுருக்கான். அப்போது அவர் தான் சொல்கிறாரு, இவ என்னோட கூட பிறந்த தங்கச்சி தான், அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இந்த உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, இவரோட புருஷன் அப்படின்னு சொன்னதும் அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது ஹஸ்பண்டா, இது நாங்கள் எப்படிங்க நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த வெட்டிங் ஃபோட்டோ, அதுக்கடுத்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் காட்டுறாங்க ஃபோனில். அப்போ தான் அவரே நம்பிட்டு, ஓ அப்படியா, சரி நான் நம்புகிறேன். ஆனால் மித்ரா ஆக்சுவலாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா வாயன்னு, அவளை அப்போ மித்ரான்னு தான் கூப்பிட்றேன். ஸோ அவள் ஆசைப்பட்டவங்க கூட போகட்டும், அவ்வளோதான். பட் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு, இவ எப்படி என் கூட வருவா, எப்படி என் கூட வருவா அப்படின்னு தான் இருக்குது. அவனும் போகிறான். போய் வாயன் வாயன் என்ன பாரு வாயன். ஹலோ, நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் வாயன் கிடையாதுங்க, நான் மித்ராங்க. சரி மித்ரா, இப்போ சொல்லுங்கள், நீ என் கூட வரியா? நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? நீங்கள் யாருன்னே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நான் யாருன்னே எனக்கு தெரியாது. நானே இந்த 2 வருஷம் ஏதோ என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் நீங்கள் வேறு வந்து வாயன் வாயன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. உண்மையை சொல்லணும்னா உன் பேர் வாயன் தான், மித்ரா கிடையாது. அப்போ என்ன உங்களுக்கு தெரியுமா? 2 வருஷம் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா, நான் எப்படி சொல்லுவேன் நீ என் பொண்டாட்டின்னு? சொன்னால் நீ நம்புவியா அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கான். அவளும் பார்த்துட்டே ஒரு மாதிரி ஜங்கு கூட கண்ணை பார்க்குறத பார்க்கும்போது ஒரு மாதிரி அவளுக்கு உள்ளுக்குள்ளே மனசெல்லாம் அப்படியே ஏதோ புழிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அவளால் சொல்லவே முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே நெஞ்சை பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னுட்டு இருக்கா. ஜங்கு என்னாச்சு, என்ன வலிக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஒரு மாதிரி பயந்துட்டான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட்டா பை, சரி லேட்டர், பாய்.